நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட்டு. ஏன்னா, சிம்ம ராசிக்காரங்கட்டலாம் பார்த்தீங்கன்னா, என்ன ராசினா சிம்மம் அப்படிம்பாங்க. அது வந்து ஒரு கிங் அப்படின்னு நம்ம வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து அந்த நான் சிம்ம ராசியில பொறந்திருக்கேன் அப்படிங்கிறதே ஒரு கெத்தா இருக்கும். பட் இப்ப அஷ்டம சனியில இருக்காங்க. சூப்பரா சமாளிப்பாங்க. கடகத்துக்கு ஈக்குவலா சமாளிப்பாங்க. வெளில சொல்ல மாட்டாங்க. என்ன பிரச்சனைனாலும் வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வெளியில எல்லாரையுமே ஹீல் பண்ணி, கைட் பண்ணி விடு பார்த்துக்கலாம். என்ன பிரச்சனைன்னு கேட்கிறதே இவங்க தான். இவங்க அழுதாலும் கண்ணீர தொடச்சுட்டு, பக்கத்துல இருக்கவங்களுக்கு முதுகுல தட்டி குடுத்துட்டே இருப்பாங்க. ஆ. இறங்க முடியாதுல்ல. ஸோ அதனால நாங்க அந்த கெத்த தான் மெயின்டெயின் பண்ண போறோம். 2026லயும் அதே தான். அதே கெத்த தான் வெளியில மெயின்டெயின் பண்ண போறோம். உள்ளுக்குள்ள எப்படி இருக்கோங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். ராசியில கேது இருக்கிறதுனால விரக்தியான சிந்தனைகள் நெறைய வரும். ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் திங்கிங். என்ன ஒரு ஞானி ஆயிடலாமா? குடும்பத்த விட்டு எங்கேயாவது போயிரலாமா? கோயில்ல போய் உட்காந்துருவோமா? மறைமுகமான பொருட்கள ஆராய்ச்சி பண்றது. ஜோதிடம்னா என்னது? மறைபொருள்னா என்னது? சித்தர்கள்னா யாரு? கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் பத்தின ஒரு சிந்தனைலாம் இவ்வளோ நாள் இவங்களுக்கு இருந்திருக்காது. திடீர்னு வர ஆரம்பிக்கும். அப்படி சொல்ல முடியாது. ராசிநாதன் சூரியன் எப்பவுமே ரொம்ப பிராக்டிகலா தான் இருப்பாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவங்க மேக்ஸிமம் பிராக்டிகலா தான் இருப்பாங்க. பட் இப்ப கொஞ்சம் மெய்ப்பொருள் பத்தின தேடல்ங்கிறது இருக்கும். பிஹெச்டிலாம் படிச்சுட்டு இருக்காங்கன்னா, நல்லபடியா இப்ப தீசிஸ்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு வருடம். ராசியில கேது இருக்கிறதுனால, அதெல்லாம் ரொம்ப நல்லாருக்கும். ராகு 7ல உட்கார்ந்திருக்கிறதுனால, மனைவி, கணவனோட ஒரு சின்ன சின்ன முரண்பாடு. சும்மா ஏதாவது விளையாட்டுக்கு பேசியிருப்போம். அது பெரிய சண்டையாயிருக்கும். டைம் டிராவல் பண்ணி அந்த தண்ணியில வந்து இது என்ன ஆகும்னா, சண்டை போடணும்னு முகாந்திரத்துல நம்ம போட மாட்டோம். ஏதோ ஒண்ண பேசியிருப்போம். டைம் டிராவல் பண்ணி போய் அந்த வார்த்தைய கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாமோ, இவ்வளோ பெரிய சண்டை வராம இருந்திருக்குமோன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்துரும். அதனால வார்த்தைகள வந்து ரொம்ப யோசிச்சு கவனமா பிரயோகப்படுத்த வேண்டிய ஒரு வருடமா சிம்மத்துக்கு 2026 இருக்கு. தொழில் முனைவோர்களுக்கு நிச்சயமா நல்ல ஆண்டு தான். ஏன்னா 6ஆம் அதிபதி சனி அஷ்டமத்துல இருந்தாலுமே குருவுடைய வீட்டுல இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஜூன் மாசத்துக்கு மேல சனிக்கு குரு பார்வை வரப்போகுது. அப்போ ஜூன் 2026ல இருந்து தொழில்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ புதுசா தொழில் தொடங்குறவங்களும் அஷ்டம சனின்னு நினைச்சு கவலைப்படாம நிச்சயமா தொடங்கலாம். ஆதியும் அந்தமும் மற்ற அருட்பெரும் ஜோதியான சிவபெருமான சிக்குன்னு பிடிச்சிக்கணும் சிம்மராசிக்காரங்க. வேற எதுவுமே யோசிக்க கூடாது. எல்லாமே நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு விட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். கோளறு பதிகம் அடிக்கடி கேட்கறது, படிக்கிறது, திருவாசகம் கேட்கறது, படிக்கிறது, ஓம் நம சிவாய சொல்றது, ஓம் நம சிவாய எழுதுறது. ஏதாவது ஒரு சண்டைனாலும் அதுக்கு பதிலாக சிவாய நமன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சிவ வழிபாடு அதிகமாக பண்ணிக்கிறது, பிரதோஷங்கள்ல கலந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிம்மராசிக்கு நிறைய பாசிட்டிவான பலன்களை இந்த 2026 அஷ்டம சனி தாக்கத்திலையும் பெற்றுத்தரும்.